Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த 6ஆம் தேதி சோதனை நடத்தினர். சோதனையின் மூலம் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்தேறி இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. மேலும் டாஸ்மாக் அலுவலகங்களில் பதவி மாற்றம், போக்குவரத்து டெண்டர், பார்களுக்கு அனுமதி அளிக்கும் டெண்டர், டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கு அதிக ஆதாயம் தரும் ஆர்டர்கள், டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 30 ரூபாய் வரை வசூல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை கண்டித்து சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்ட அறிவிப்பை வெளியிட்டார். இதையடுத்து போராட்டத்தில் பங்கேற்காதவாறு சென்னை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் முக்கிய நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் முன்பாக கூடிய பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாஜகவினர் திடீரென சாலையில் அமர்ந்த நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மறுபக்கம் கருநாகராஜன் தலைமையில் பாஜகவினர் ஆவேசத்துடன் கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே சாலிகிராமத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து போராட்டத்துக்கு புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை தொண்டர்களுடன் செல்ல போலீசார் மறுத்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் ஆட்சிக்கும் மனசாட்சிக்கும் தெரியும் எவ்வளவு ஊழல் செய்கிறார்கள் என்று கூறி போலீஸ் வாகனத்தில் ஏறினார். ஆட்சிக்கும் தெரியும், மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. இதே போல சென்னை தீநகரில் பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் வினோஜ் செல்வம் வீட்டை விட்டு புறப்பட்ட போது போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட கையில் பதாகையுடன் புறப்பட்ட பாஜகவினரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்த நிலையில் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்திற்கு புறப்பட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அக்கரை பகுதியில் மறித்து போலீசார் கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கட்டும், அடுத்த ஆர்ப்பாட்டம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும், அது முதலமைச்சர் வீடாக கூட இருக்கலாம் என ஆவேசமாக கூறினார். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும். அது 22ஆம் தேதியாவும் இருக்கலாம், வேற தேதியாவும் இருக்கலாம், யாரு வீடாவும் இருக்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.